எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, சுதந்திரத்தின் அமுதக் காலத்தின் போது செங்கோட்டையிலிருந்து நான் 5 உறுதிப்பாடுகள் குறித்து பேசியிருந்தேன். அவற்றில் ஒன்று அடிமை மனோபாவத்திலிருந்து விடுதலை. இன்று தேசம் அடிமைத்தனத்தின் அடையாளங்களை துறந்து பாரதத்தின் கலாச்சாரத்தோடு இணைந்த விஷயங்களுக்கு மகத்துவம் அளிக்கத் தொடங்கியிருக்கிறது. இந்த நோக்கில் நமது குடியரசுத் தலைவர் மாளிகையும் கூட ஒரு மகத்துவமான முன்னெடுப்பைச் செய்திருக்கிறது. நாளை, அதாவது 23 பிப்ரவரி அன்று குடியரசுத் தலைவர் மாளிகையிலே ராஜாஜி உற்சவம் கொண்டாடப்படும் சந்தர்ப்பத்திலே குடியரசுத் தலைவர் மாளிகையின் மையப் பகுதியில் சி ராஜகோபாலாச்சாரி அவர்களுடைய உருவச்சிலை திறந்து வைக்கப்படும். இவர்தான் சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்தார். அதிகாரத்தை பதவியாக அல்லாமல் சேவையாக பார்த்த மனிதர்களில் ஒருவர் இவர். பொது வாழ்விலே இவருடைய நடத்தை, ஒழுங்குமுறை மற்றும் சுதந்திரமான நிலைப்பாடு ஆகியன இன்றும் கூட உத்வேகம் அளிக்க வல்லவை. துரதிர்ஷ்டவசமாக சுதந்திரத்திற்கு பிறகும் கூட குடியரசுத் தலைவர் மாளிகையில் பிரிட்டன் நாட்டு ஆட்சியாளர்களின் உருவச்சிலைகள் வைத்திருக்கப்பட்டன. ஆனால் தேசத்தின் மகத்தான திருமகன்களுக்கு இடம் அளிக்கப்படவில்லை. பிரிட்டிஷ் கட்டடக் கலைஞரான எட்வின் லூட்டியன்ஸின் உருவச்சிலை கூட குடியரசுத் தலைவர் மாளிகையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த உருவச்சிலையின் இடத்திலே ராஜாஜி அவர்களின் உருவச்சிலை வைக்கப்படும். ராஜாஜி விழாவின் போது ராஜகோபாலாச்சாரி அவர்களை மையப்படுத்தி ஒரு கண்காட்சியும் இடம்பெறும். இந்த கண்காட்சி பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி தொடங்கி மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரை நடைபெறும். சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டு நீங்களும் இதை கண்டிப்பாக காணுங்கள்.